எங்கள் நாட்டிய பள்ளியின் மாணவ மாணவிகளின் நாட்டிய நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைவரையும் பவித்ரம் டான்ஸ் அகாடமி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக சலங்கை பூஜை முடிந்துள்ளது. அதன் பின் நடன நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். On behalf of the Pavitram Dance Academy, we would like to invite you all for a dance recital. The dance program will start shortly. Ta te te yum ta tam kita taka ta te te yum ta tam kita taka tam dit tam kita taka te ta te kita taka tam dit tam kita taka te ta te kita taka tam dit ta te tat te 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 tam dit tam kita taka te tat te kita taka tam dit tam kita taka te tat te kita taka tam dit ta te tat te 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 tam dit tam kita taka te tat te kita taka tam dit tam kita taka te tat te kita taka tam dit ta te tat te 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 ta ta chum ta di ta chum ta di ta ka ta di ta tingin na tum ta ka ta tingin na tum ta ka ti ko ta tingin na tum tam drukurtaka 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 dhalang ko ta ka ta tingin na tum ta te te yum ta tam இன்று நிகழ்ச்சியில் முதலாவதாக நீங்கள் பார்த்தது அலாரிப்பு. பரதநாட்டியத்தில் அரங்கேற்றப்படும் முதல் நடன அசைவு அலாரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. நடனத்தின் தொடக்கத்தில் கடவுள், குரு மற்றும் பார்வையாளர்களை வணங்கும் விதமாக இது நிகழ்த்தப்படுகிறது. Alaripu signifies the opening of the dancer's body and soul, serving as an invocatory item that combines, as described, a thank you to the audience and a prayer for blessings to God, the Guru and the stage. Alaripu ஆடியவர்கள் ஸ்ரீமதி ரம்யா ரவிராமோதரன், ஸ்ரீமதி ரம்யா தனபா, ஸ்ரீமதி நந்தினி பிரீத்தி மூர்த்தி, ஸ்ரீமதி நாகலட்சுமி சந்திரேசன், ஸ்ரீமதி கிருத்திகா சேகர், செல்வி வேதா தர்ராஜ், செல்வி சஞ்சனா தர்ராஜ், செல்வி வித்யா பழனிவேல்ராஜன். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் உமிழ் சிரிப்பும் பனித்த சடையும்
பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடம் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே நிகழ்ச்சியில் தொடர்வது ஜதீஸ்வரம். ஜதீஸ்வரம் என்பது பரதநாட்டியத்தில் ஆடப்படும் ஒரு நிறுத்த வகையாகும். இதில் முகபாவனைகளோ பாடல்களின் வரிகளோ இடம்பெறுவதில்லை. இது முற்றிலும் இசை குறிப்புகளான சுரங்கள் மற்றும் தாள கட்டுகளான ஜதிகள் ஆகியவற்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஆடப்படுகிறது. ஜதீஸ்வரம் ராகம் கானடா, தாளம் ஆதி. இயற்றியவர் பத்மஸ்ரீ KN தண்டாயுதபாணி பிள்ளை. ஆடுபவர்கள் ஸ்ரீமதி அபிநயா சுதாகர், ஸ்ரீமதி கிருத்திகா பழனிராஜன், ஸ்ரீமதி ஜனப்ரியா தர்மராஜ் மற்றும் செல்வி நிகிதா. sa sa ni pa ma pa ga ma ri sa ni sa ri ga ma da ni sa sa ni pa ma pa ga ma ri sa ni sa ri ga ma da ni sa sa ni pa ma pa ga ma ri sa தளங் குதக தி குதக ததி கிட்ட தோம் தா கிட்ட தக்க ஜம் தத கிட்ட தக்க ஜம் தாம் தகுந்தரி கிட்ட தக்க தத கிட்ட தக்க ஜம் தா கிட்ட தக்க ஜம் தே தகுந்தரி கிட்ட தக்க தா கிட்ட தக்க ஜம் தத கிட்ட தக்க ஜம் ததி தக்க தித்தாம் கடதக தரக்கு தோம் ததி தக்க தித்தாம் கடதக தரக்கு தோம் ததி தக்க தித்தாம் கடதக தரக்கு தோம் sa sa ni pa ma pa ga ma ri sa ni sa ri ga ma da ni sa sa ni pa ma pa ga ma ri sa ni sa ri ga ma da ni sa sa ni pa ma pa ga ma ri sa ni sa ri ga ma da ni sa sa ni pa ma pa ga ma ri sa ni sa ri ga ma da ni sa
மதனி ரி சா சனி பா மப க மரி சா நி சரி சரி க மதனி சா சனி பா மப க மரி சா நி சரி சரி க மதனி சா சனி பா மப க மரி சா நி சரி சரி க மதனி சா நீ ப மப க மா ரி ச நி ச த நி ச ரி ச ரி பா க ம த நி நா நி ப ம ப க மா ரி ச நி ச த நி ச ரி ச ரி பா க ம த நி நா நி ப ம நி ப ம த நி ப க ம ரி ச த நி ச ரி ச ப ம த நி ரி ச நி ப ம த நி ச ரி ச நி ச ரி க க ம ரி ச ரி ரி ச நி ப ம ப க ம த நி ரி சா ச நி ப ம ப க ம ரி சா நி ச ரி ச ரி க ம த நி சா ச நி ப ம ப க ம ரி சா நி ச ரி ச ரி க ம த நி சா ரி ச நி ப ம ப க ம ரி சா ரி ச ரி ப க ம நி த ம த நி ரி சா ரி ச நி ப ம ப க ம ரி சா ரி ச ரி ப க ம நி த ம த நி ரி சா சா ரி க ம ரி ச நி ப ம த நி ச நி ப ப ம க ம ரி ச நி ச ரி க ம த நி சா சா ரி க ம ரி ச நி ப ம த நி ச நி ப ப ம க ம ரி ச நி ச ரி க ம த நி சா சா ரி க ம ரி ச நி ப ம த நி ச நி ப ப ம க ம ரி ச நி ச ரி க ம த நி ச சா ரி க ம ரி ச நி ப ம த நி ச நி ப ப ம க ம ரி ச நி ச ரி க ம த நி ச நி ப ம க ம நி த ப ம க ம ப ரி ச நி த நி ச ரி ச ரி ப ம நி ப ம க ம த நி ச நி ச ரி ச ரி ப ம ப க ம ரி நி ரி ச நி ப த நி ப ம க ம த நி ச ரி சா ச நி ப ம ப க ம ரி சா நி ச ரி ச ரி க ம த நி சா ச நி ப ம ப க ம ரி சா நி ச ரி ச ரி க ம த நி சா ச நி ப ம ப க ம ரி சா அடுத்ததாக விநாயகர் கௌபம். விநாயகர் கௌபம் என்பது பரதநாட்டிய நடன நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் கடவுள் பாடலாக பாடப்படும் ஒரு பக்தி பாடல் மற்றும் நடன அமைப்பாகும். கௌபம் என்றால் துதி அல்லது வணக்கம் என்று பொருள். கௌபம் ராகம் நாட்டை தாழ்மாலி. இயற்றியவர் தஞ்சை நாங்கர். ஆடுபவர்கள் ஸ்ரீமதி அகிலா சதீஷ், செல்வி பிரியா கிருஷ்ணன், செல்வி ஜோத்ஸ்னா கஞ்சி மற்றும் செல்வன் ஸ்ரவன் ரஞ்சன்.
நாயகனே மிக விநாயக வினைகள் அருளிய கணபதி ஜெய ஜெய ஆதிசேஷ மாதரனே மிக விநாயக வினைகள் அருளிய கணபதி ஜெய ஜெய யானை முகத்தவர் யானை தேவர்கள் கணபதி கணபதி கவித்துவம் காற்றவரை நகரம் குடை கருணி குடரீரர் நிகழ்ச்சியில் மைய பகுதியாக அடுத்து வருவது வர்ணம். இங்கு சுத்தமான நிறுத்தம் மற்றும் நிருத்தியம் ஆகிய இரண்டையும் சம அளவில் ஒருங்கிணைத்து ஒரு நடன கலைஞரின் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. வேலங்கி வரச்சொல்லி வைரவி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இயற்றியவர் பத்மஸ்ரீ கண்டாயபாணி பிள்ளை. ஆடுபவர்கள் ஸ்ரீமதி அபிநயா சுதாகர், ஸ்ரீமதி கிருத்திகா பழனிவேல்ராஜு, ஸ்ரீமதி ஜனப்ரியா தர்ராஜ் மற்றும் செல்வி நிதானன்.
மாலை பொழுதை நாங்கள் இனிதாக்கி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். தேங்க்யூ. பரதமும் தமிழும் ஒன்றாகி அரங்கேற்கும் இந்த மேடையில் இன்று சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பாடல்களை மட்டுமே வைத்து வடிவமைக்க வேண்டும் என எண்ணிய போது என் மனதில் வந்த முதல் நபர் திருமதி ஜெயாமாறன். தமிழ் மேல் இவருக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. திருமதி ஜெயாமாறன் அவர்கள் ஜார்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தில் இணை இயக்குநராக பணிபுரிவதோடு மட்டுமில்லாமல் மேரியட்டா தமிழ் பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் தன்னார்வ தொண்டராக தமிழை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலும் சுவல்மில் நூலகம் மூலமாகவும் தனது யூடியூப் சேனல் மூலமாகவும் சிறுவர்களுக்கு தமிழ் கதைகள், இலக்கணம் மற்றும் தமிழ் இலக்கிய பாடல்களை கதை வடிவில் விவரிக்கும் காணொளிகளை பதிவிட்டு வருகிறார். தமிழ் சார்ந்த பட்டிமன்றங்களிலும் மேடைகளிலும் பேசுவதில் வல்லவர். இந்த நிகழ்ச்சிக்கு இவரை விட பொருத்தமான சிறப்பு விருந்தினர் வேறு யாரும் இல்லை என கூறி திருமதி ஜெயாமாறன் அவர்களை சிறப்புரையாற்றி நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எவ்வளோ அழகா ஆடினாங்க. முதல்ல இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த பவித்ரம் டான்ஸ் அகாடமியுடைய நிறுவனர், நாட்டிய ஆசிரியர் திருமிகு பவித்ரா ரஞ்சித் அவர்களுக்கும் திரு ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சலங்கை பூஜை செய்து முதல் முறையாக சலங்கையை கட்டிக்கொண்டு ஆடி இருக்கும் இந்த 4 பேர், செல்வி நிகிதா, திருமிகு ஜனப்பிரியா, திருமிகு அபிநயா மற்றும் திருமிகு கிருத்திகா, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 4 வருஷமாக பரதத்தின் அடிப்படை ஸ்டெப்ஸ், பேசிக் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாத்தையும் மூலக்கூறுகளை எல்லாம் கற்றுக்கிட்டு இது ஒரு மைல் ஸ்டோன். உங்களுக்கு வெற்றிகரமாக இந்த படியை அடைவதே ஒரு பெரிய விஷயம். அதனால தான் நம்ம வாழ்த்துறோம். ஒரு கலை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். நம்ம சங்க காலத்தில், அந்த காலத்துல எல்லாம் பாணர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்களுடைய வேலையே மெட்டு கட்டி பாடுவது. ஒரு நாட்டை பற்றி, மன்னனை பற்றி, மக்களை பற்றி, வாழ்க்கையை பற்றி பாடல்களாக பாடுவது. அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க பாடுற பாட்டுக்கு நடனம் ஆடுவாங்க. அவங்க பேர் விரலியர்னு பேர். இது ஒரு கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்ணும், இவங்க கூட்டமாக வாழ்வாங்க. ஒவ்வொரு ஊரா போய் இசை கச்சேரி மாதிரி இப்ப ஏஆர் ரஹ்மான் நடத்துறாருல, அதே மாதிரி ஊரா போய் இவங்க மக்களை பாடி மகிழ்விப்பாங்க. மன்னரிடம் பாடி காட்டுவாங்க, அவரை பத்தி புகழ் எல்லாம் பாடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய பணம்லாம் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய தொழில். இப்படி ஒரு பாணர் கூட்டம் அந்த காலத்துல என்ன பஸ்ஸா ட்ரெயினா இருந்துச்சு, நடந்துதானே ஒவ்வொரு ஊரா போகும்போது ராத்திரி நேரத்துல காட்டு வழியா பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ கள்வர்கள் இருந்தாங்க. இவங்களை பிடிச்சோடனே கெஞ்சுவாங்கல்ல, ஐயா எங்களை விட்டுருங்க. அதை கூட அந்த பாணன் ராகத்தோட கெஞ்சினான். உடனே அந்த கள்வன் பார்த்து, நீ பாடுவியா, பாடு அப்படின்னு பாடுன்னு சொன்னா போதும் பாடல்கள். இப்படி எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு பெரிய இசை கச்சேரியே நடக்குது. நம்ம எம்ஜிஆர் படத்துல எல்லாம் வரும்ல, வில்லன் கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு பார்ட்டி வைப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அந்த பார்ட்டியில என்ன ஆகும், அவங்க பாட்டை கேட்டுக்கிட்டே கோட்டை விட்டுருவாங்க, ஹீரோ ஜெயிச்சுருவாங்க. ஆனா இங்க ஹீரோ யார் தெரியுமா, அந்த கலை. இப்படி கள்வர்கள் முன்னாடி அந்த பாணர்கள் பாடின பாட்டுக்கு பாலை பண் அப்படின்னு பேரு. ஏன் தெரியுமா, தமிழ்ல ஒரு பேர் வச்சா அதுக்கு 1000 காரணம் இருக்கும்.
ஏன் பாலை பண் அப்படின்னா, எப்போ கள்வர்னு ஒரு தொழில் எப்போ திருட தொடங்குவாங்க தெரியுமா? என்னைக்கு மழை இல்லாமல் நிலம் வறண்டு பாலைவனமாகிறதோ, என்னைக்கு சாப்பிட வழி இல்லையோ, அப்பதான் அந்த களவு தொழில்னு ஒன்னே வரும். அதனால கள்வர்கள் இருந்த போது பாடி காட்டிய பாட்டு அப்படிங்கிறதுனால அதுக்கு பாலை பண்ணுன்னு பேர். பரவாயில்ல. சரி, இப்படி பாடினோடனே ராத்திரி பூரா பாடினோடனே அந்த கள்வர்கள்லாம் எவ்வளோ எங்களுக்கும் கஷ்டம்தான் என் வாழ்க்கையில. இந்த ராத்திரி பூரா எங்களை சந்தோஷப்படுத்தினிய, நான் உன்னைய கொல்ல மாட்டேன், நீ எனக்கு எந்த பொருளையும் தர வேண்டாம் போ அப்படின்னு விட்டுட்டாராம். அப்போ பாருங்க, ஒரு கலை அப்படிங்கிறது இறுக்கமான மனதை கூட இழக்குகிறது, கொடியவர்களை கூட இனியவர்களாக்குகிறது. இதுதான் அந்த கலையினுடைய ஒரு சிறப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். இந்த காலகட்டத்துல கலை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டியது கட்டாயம். அப்படிப்பட்ட கலையை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டிருக்காங்கல்ல இவங்க எல்லாரும். அதற்காக மறுபடியும் நாம வாழ்க்கிறோம். இவங்க இன்னும் அடுத்த படிக்கு போய் அரங்கேற்றம் செய்யணும். ரொம்ப அருமையா ஆடினாங்க. இப்பவே கிட்டத்தட்ட ஒரு பாதி அரங்கேற்றம் பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளவு அருமையா ஆடினாங்க. இவங்களுடைய பயணம் தொடர வேண்டும், வாழ்த்துவோம். பரதநாட்டியம் இது பாரதத்தின் கலை. இந்த நாட்டியத்தின் நாயகன் நடராஜர். இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி. தெரியாத செய்தி வந்து சொல்லலாம். இப்பதான் நாடகம் அப்படின்லாம் சொல்றோம். அந்த காலத்துல கூத்துன்னு சொல்லுவாங்க. யாரையாவது புகழ்ந்து பாடுறது, மன்னரை போய் புகழ்ந்து பாடுறதுக்கு பேரு புகழ் கூத்து. திட்டணும்னா கூட நம்ம ஆள் கூத்து கட்டி திட்டுவான், அதுக்கு பேர் வசல் கூத்து. திருவிழால மகளிர் எல்லாம் கைகோர்த்து கொண்டு கூத்து ஆடுவாங்க, அதுக்கு பேரு துணங்கை கூத்து. இப்ப நம்ம தெருவுல ஊர்ல பார்த்திருப்போம், மூங்கில் குச்சியை வச்சு கூத்தாடுவாங்க. அதை மேல ஏறி அப்படியே பறப்பாங்க, அதை பிடிச்சுக்கிட்டு கழுத்து மேல நடப்பாங்க. அவங்களெல்லாம் பிச்சை எடுக்க விட்டுட்டோம்ல, அது ஒரு சங்ககால கலை. அதுக்கு பேர் வரிச்சாந்தி கூத்துன்னு பேரு. இதுல முக்கியமா ஒரு கூத்து இருக்கு, அதுதான் சாந்தி கூத்து. அதுலதான் இந்த பரதத்தை பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அபிநயம் எப்படி பிடிக்கணும், சிவபெருமான் ஆடிய 108 நடன அசைவுகளும் அந்த சாந்தி கூத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அசைவுகளை தான் இன்னைக்கு அடவு அப்படின்னு வடமொழியில இவங்க எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த முத்திரைகள்லாம் இருக்குல்ல, பத்தாக்கா, அர்த்த பத்தாக்கா, திரிபத்தாக்கா, இந்த மாதிரியான முத்திரைகள் எல்லாமே இந்த சாந்தி கூத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. கூத்துங்கிறது ஒரு கான்செப்ட். ஒரு கதை இருக்கும், நாடகம் இருக்கும், ஆடல் இருக்கும். அதுல 11 வகையான ஆடல்கள் இருக்கு. அல்லியம், கொடுகொட்டி, குடம், உடை, பாண்டரங்கம், மல், இந்த 6ம் நின்னுக்கிட்டு ஆடுகிற ஆடல் வகைகள். துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை, இந்த 5ம் ஃப்ளோர் ஒர்க். உட்காந்து படுத்து முட்டிக்கால் போட்டு ஆடுற ஆடல் வகைகள். இந்த 11 ஆடல் வகைகளையும், பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு, சொல்ல மாட்டேன். இந்த 11 ஆடல் வகைகளையும் இந்த சாந்தி கூத்தையும் கற்று தேர்ந்து 7 ஆண்டுகள் படித்து விட்டு தன்னுடைய 12வது வகையில் கரிகால் வயதில் கரிகால் பெருவளத்தானின் அரசவையில் அரங்கேற்றினார். சிலப்பதிகாரத்து கதாநாயகி யாரு? மாதவி. சிலப்பதிகாரத்தில் நாட்டியம் ஆடினவள் மாதவி. என்னை பொறுத்தவரை மாதவியும் கதாநாயகி. அவ 12வது வயசுல 7 வருஷம் படிச்சுக்கிட்டு அத்தனையும் படிச்சு கற்று தேர்ந்து விட்டு அரங்கேற்றம் செய்த. அவளை 5 வயசுல கொண்டு டான்ஸ் கிளாஸ்ல போட்டிருக்காங்க. அப்போ அந்த அரங்கேற்றம்ங்கிறது அன்னைக்குல இருந்து நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா இது எப்படி? இந்த பவித்ரா போன்ற ஆசிரியர்களால் மட்டுமே இந்த கலை தலைமுறை தாண்டி தலைமுறை தாண்டி தலைமுறை தாண்டி இன்று வரை வந்திருக்கு. இவங்க இதையே கடமையாக, இதையே தொழிலாக, இதுக்காகவே இருக்கிற இந்த ஆசிரியர்களுக்கு நாம் வணக்கம் செய்ய வேண்டும். கடைசியா மாதவி ஆடிய மேடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். சிலப்பதிகாரம் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. மாதவி ஆடிய மேடை 10 அடி அகலம், 12 அடி நீளம், தரையில இருந்து 1.5 அடி உயரத்துல மேடை, கீழே ஒரு பெரிய பலகை, அதுதான் மேடை, மேல ஒரு பெரிய பலகை, 2ஐயும் தாங்கி பிடிக்க 2 பக்கமும் தூண். இப்பயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் திரைச்சீலை சிலப்பதிகாரத்துல இருக்கு.
ஒரு பக்கத்துல இருந்து வந்து மூடினா அதுக்கு பேர் ஒருமுக எழினி, 2 பக்கத்துல இருந்து வந்து மூடினா அதுக்கு பேரு இருமுக எழினி, மேல இருந்து வந்து இறங்கி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வந்தா அதுக்கு பேரு கறந்து வரல் எழினி. என்ன டெக்னாலஜி எப்பவே இருந்திருக்கு. ஆனா இப்போ 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்துல ஷேக்ஸ்பியரோட டிராமா மேடை ஏற்றப்பட்டது. அப்ப கூட திரைச்சீலை அவங்களுக்கு தெரியாதான். ஒரு காட்சி முடிஞ்ச உடனே ஓடிடுவாங்களாம் நடிகர்கள்லாம், அடுத்த காட்சிக்குள்ளவங்களாம் ஓடி வருவாங்களாம். இப்படித்தான் இன்னைக்கு கூட குளோப் தியேட்டர்ல தான் நடந்தது ஷேக்ஸ்பியரோடது. இன்னைக்கு அந்த குளோப் தியேட்டரை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, போய் பாருங்க, திரைச்சீலை இருக்காது. ஆனா நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு நுணுக்கமாக இந்த கலையை இவ்வளவு ஒழுங்கோடு இவ்வளவு முறையோடு வைத்திருந்த பண்பட்ட நாகரிகம் தமிழ் நாகரிகம். அந்த நாகரிகம் உருவாக்கிய இந்த பாரம்பரிய கலை இன்னும் வளர வேண்டும். இவர்கள் அத்தனை பேரும் அரங்கேற்றம் செய்து இவர்களும் ஆசிரியர்களாகி இன்னும் பலருக்கு இந்த கலையை பரப்ப வேண்டும். வாழ்த்துவோம். நன்றி. அருமையான பேச்சு கேட்டீர்களா? பொருத்தமான சிறப்பு விருந்தினரா? மிக பொருத்தமான சிறப்பு விருந்தினர். அவருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக ஒரு சிறிய பரிசு அளிக்கிறோம். உங்கள் கனிவான வார்த்தைகளுக்கு நன்றி ஜெயா. இப்போது இந்த விழா இங்கு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த சிலருக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி கருவாகி உருவாகி எல்லோரும் ரசிக்கும் வண்ணம் இருந்தமைக்கு இறைவனுக்கு என் நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். எனக்கு இந்த ஆடற் கலையை கற்றுக் கொடுத்த என் குரு ஸ்ரீமதி கலைமாமணி உமா ஆனந்த் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை ஊக்குவித்த என் கணவருக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். எனக்கு பல விதமான உதவிகளை பல நேரங்களில் செய்த என் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அது நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து இன்னைக்கு சொல்லிட முடியாது. என் நடன பள்ளியின் பயிலும் மாணவ மாணவியர்கள், அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். என் மாணவிகளை அழகாக்கிய சிகை அலங்கார நிபுணர் வைஷ்ணவிக்கும், இந்த நிகழ்ச்சியை இன்று போல் என்றும் காண உதவுகின்ற புகைப்பட நிபுணர் திரு நவீன் டேவிஸ் அவருக்கும், ஒளிப்பதிவாளர் திரு பிரபு ஜாக்லின் போட்டோகிராஃபி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக்கிய நம் சிறப்பு விருந்தினர் திருமதி ஜெயாமாறனுக்கும் கண்டுகளிக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியில் நிறைவாக ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பாசுரம், சிற்றம் சிறுகாலை, ராகம் மத்யமாவதி, தாளம் ஆதி. Tirupavai is a sacred collection of 30 Tamil hymns, pasurams, composed by the 8th century poet Saint Andal, sung in praise of Lord Vishnu. ஆடுபவர்கள் ஸ்ரீமதி அபிநயா சுதாகர், ஸ்ரீமதி கிருத்திகா பழனிவேல் ராஜன், ஸ்ரீமதி ஜனப்ரியா தர்மராஜ் மற்றும் செல்வி நிகிதா ரஞ்சித்.
குற்றம் திருக்காதை வந்துனை சேவித்து குற்றம் திருக்காதை வந்துனை சேவித்து கொற்றமதை அடிய போற்றும் பொருள் கேளாய் குற்றம் திருக்காதை வந்துனை சேவித்து கொற்றமதை அடிய போற்றும் பொருள் கேளாய் வெற்றமே துண்ணும் குற்றத்தில் பிறந்த வெற்றமே துண்ணும் குற்றத்தில் பிறந்த குற்றேவல் எங்கனை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்கனை கொள்ளாமல் போகாது இதைவரை கொள்வார் அன்று காண்போம் என்றாய் இதைவரை கொள்வார் அன்று காண்போம் என்றாய் என்றும் ஏழ பிறவிக்கும் முந்தனோடு இதைவரை கொள்வார் அன்று காண்போம் என்றாய் என்றும் ஏழ பிறவிக்கும் முந்தனோடு முற்றோமேயாமோ உமக்கெல்லாம் ஆழ்கைமோ அசைநக மக்கள் மகனோரெம்பாவாய் முற்றோமேயாமோ உமக்கெல்லாம் ஆழ்கைமோ அசைநக மக்கள் மகனோரெம்பாவாய் சித்தம் திருக்காதை வந்துனை சேவித்து உற்றமதை அடிய போற்றும் பொருள் கேளாய் சித்தம் திருக்காதை வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர்